நீட் தேர்வுக்கு எதிராக தமிழ்நாட்டில் நடத்தப்படும் கையெழுத்து இயக்கத்திற்கு தடை விதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. நீட் தேர்வால் ஏராளமான மாணவ மாணவிகள் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி கையெழுத்து இயக்கத்தை அமைச்சர் உதயநிதி முன்னெடுத்தார். அதன் மூலமாக பெறப்பட்ட 50 லட்சம் கையெழுத்துக்களை விரைவில் தமிழ்நாடு அரசு தரப்பில் குடியரசுத் தலைவரிடம் ஒப்படைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வழக்கறிஞர் ML ரவி என்பவர் உச்சநீதிமன்றத்தில் ரிட் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். இந்த மனு நீதிபதிகள் சூரியகாந்த், KV விஸ்வநாதன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீட் தேர்வுக்கு எதிராக மாநில அமைச்சர் போராட்டம் அறிவிக்க முடியாது என மனுதாரர் முறையிட்டார். இந்த கையெழுத்து இயக்கத்தால் நீட் தேர்வுக்கு தயாராக வேண்டாம் என்ற எண்ணம் மாணவர்கள் மனதில் ஏற்படும் என்றும் படிப்பிலிருந்து மாணவர்களின் கவனம் திசை திரும்பும் என்றும் மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. இந்த வாதங்களை ஏற்க மறுத்த நீதிபதிகள் கையெழுத்து இயக்கத்தை மக்கள் ஏற்கிறார்கள் என்றால் அதனை எப்படி தடுக்க முடியும் என்று கேள்வி எழுப்பினர். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் சிறந்த அறிவாளிகள் என்றும் அவர்களிடம் எந்த கருத்துக்களையும் திணிக்க முடியாது என்றும் குறிப்பிட்டனர். இதில் உச்சநீதிமன்றம் தலையிட விரும்பவில்லை என்று தெரிவித்த நீதிபதிகள் மனுவை தள்ளுபடி செய்தனர். நாடாளுமன்ற தேர்தலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வெளியாகும் ஒப்புகைச் சீட்டுகளையும் 100% எண்ண கோரிய வழக்கை ஜனவரி 19ஆம் தேதிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்தது. இந்தியாவில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வாக்காளர்கள் பதிவு செய்யும் வாக்குகளை சரிபார்க்கும் வகையில் ஒப்புகைச் சீட்டு வழங்கும் VVPAT நடைமுறை கடைபிடிக்கப்படுகிறது. ஆனால் ஒரு தொகுதியில் 5 வாக்குச்சாவடிகளில் மட்டும் ஒப்புகைச் சீட்டுகள் எண்ணப்படுகின்றன. இந்நிலையில் மக்களவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவாகும் ஒப்புகைச் சீட்டுகளை 100% எண்ண உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அதில் கடந்த 2019ஆம் ஆண்டு தேர்தலில் 216 தொகுதிகளில் பதிவான வாக்குகளை விட அதிக வாக்குகள் எண்ணப்பட்டதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதேபோன்று 126 தொகுதிகளில் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கையை விட குறைந்த வாக்குகள் எண்ணப்பட்டதாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே தேர்தல் நேர்மையாக நடைபெறுவதை உறுதி செய்ய ஒப்புகைச் சீட்டுகளையும் 100% எண்ண வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது இந்த கோரிக்கை தொடர்பான மனு ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதாக தேர்தல் ஆணையம் தரப்பில் கூறப்பட்டது. இது தொடர்பான விவரங்களை சமர்ப்பிக்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்ட உயர்நீதிமன்றம் வழக்கு விசாரணையை ஜனவரி 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு பிணை வழங்கியது குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய சேலம் மாஜிஸ்ட்ரேட்டுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனை ஊழல் மற்றும் முறைகேடு வழக்கில் காவல்துறையினர் கைது செய்தனர். அவரை நீதிமன்ற காவலில் அடைக்க மறுப்பு தெரிவித்த சேலம் மாஜிஸ்ட்ரேட் நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். இந்த இடைக்கால பிணையை ரத்து செய்ய கோரி சேலம் கூடுதல் ஆணையர் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இவ்வழக்கு நீதிபதி தனபால் முன்பு விசாரணைக்கு வந்தபோது குற்றச்சாட்டிற்கு முகாந்திரம் இருந்தபோதும் நீதிமன்ற காவலில் வைக்க மாஜிஸ்ட்ரேட் மறுப்பு தெரிவித்தது தவறு என்று காவல்துறை தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டது. அப்போது புலன் விசாரணையில் சேகரிக்கப்பட்ட ஆவணங்களை பார்வையிட தங்களை அனுமதிக்கவில்லை என்றும் புகாரில் எந்த ஆவணங்களும் இணைக்கப்படவில்லை என்றும் துணைவேந்தர் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. எனவே உள்நோக்கத்துடன் பழிவாங்கும் நோக்கில் இப்புகார் அளிக்கப்பட்டு இருப்பதாகவும் இடைக்கால ஜாமீனை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீடு விசாரணைக்கு உகந்தது அல்ல என்றும் துணைவேந்தர் தரப்பில் வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி துணைவேந்தருக்கு ஜாமீன் வழங்கியது தொடர்பாக சேலம் மாஜிஸ்ட்ரேட் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டார். மேலும் மேல்முறையீட்டு மனு குறித்து துணைவேந்தர் தரப்பிலும் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிமன்றம் வழக்கு விசாரணையை ஜனவரி 12ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. கோயம்பேட்டிற்கு பதிலாக கிளாம்பாக்கத்திலிருந்து பேருந்துகள் இயக்கப்படுவதால் அதற்கான கட்டணம் குறைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை கிளாம்பாக்கம் புதிய பேருந்து முனையத்திலிருந்து புறப்படும் அரசு விரைவு பேருந்துகளில் கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பயணிகளுக்கு ஏதுவாக கோயம்பேட்டிற்கு மாற்றாக கிளாம்பாக்கத்தில் புதிய பேருந்து முனையத்தை 2 நாட்களுக்கு முன்பு முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் கோயம்பேட்டிற்கு சுமார் 32 கிலோமீட்டருக்கு முன்பாக அமைந்துள்ளது. இதனால் சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்படும் அரசு விரைவு பேருந்துகளின் பயண தூரமும் நேரமும் குறைந்துள்ளது. அதன் அடிப்படையில் பயண கட்டணமும் குறைக்கப்பட்டுள்ளது. அதன்படி கோயம்பேட்டிலிருந்து திருச்சிக்கு செல்லும் அரசு விரைவு பேருந்துகளில் 340 ரூபாய் முதல் 460 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்பட்ட நிலையில் 320 ரூபாய் முதல் 430 ரூபாய் வரை என கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது. இதேபோல மதுரை, நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகளில் 20 முதல் 35 ரூபாய் வரை கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. தமிழர்களின் பாரம்பரியமான பறை இசை வெளிநாட்டவரையும் ஆட்டம் போட வைக்கும் என்பதை நிரூபிக்கும் வகையில் மாமல்லபுரத்தில் நாட்டிய விழா களை கட்டியது.
சுற்றுலாத்துறை சார்பில் மாமல்லபுரம் கடற்கரை கோயிலில் இந்திய நாட்டிய விழா நடைபெற்று வருகிறது. கடந்த 22ஆம் தேதி தொடங்கிய இந்த நிகழ்ச்சி வரும் 21ஆம் தேதி வரை ஒரு மாதத்திற்கு நடைபெற உள்ளது. அந்த வகையில் 11வது நாள் திருவிழாவில் சென்னை கிருபாஸ் கலைப்பள்ளி நடன கலைஞர்களின் பரதநாட்டியம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சுற்றுலாவுக்கு வந்த ஏராளமான வெளிநாட்டினர் ரசனையுடன் கண்டு ரசித்தனர். அதனைத் தொடர்ந்து கலைமாமணி, மதுரை ராஜா, கரகாட்ட கலைக்குழுவின் தப்பாட்டம், கிராமிய கலை நிகழ்ச்சி உள்ளிட்டவை அரங்கை அதிர வைத்தன. அப்போது உற்சாக மிகுதியில் வெளிநாட்டினரும் திடீரென மேடையேறி நடனமாடினர். பாரம்பரிய கலைஞர்களின் அசைவு மற்றும் இசைக்கு ஏற்ப வெளிநாட்டினரும் கரகமாடியும் பறையிசைத்தும் பார்வையாளர்களை கவர்ந்தனர். சொத்து வரி பெயர் மாற்ற கட்டணத்தை உயர்த்துவதற்கு இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். சொத்து வரி பெயர் மாற்ற கட்டணத்தை ரூபாய் 20,000 உயர்த்த தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளதாக செய்தி கிடைத்திருப்பதாக இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். அபினேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். திமுக அரசு பொறுப்பேற்றவுடன் சொத்து வரி உயர்வு, மின் கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, அரசின் கட்டணங்கள் பல மடங்கு உயர்வு என்று தமிழக மக்கள் வாட்டி வதைத்திருக்கக்கூடிய நிலையில தற்போது சொத்து வரி பெயர் மாற்ற கட்டணத்தை 20,000 உயர்த்த திமுக அரசு முடிவு செய்ததாக செய்திகள் வந்திருக்கிறது. அது மிகவும் கண்டனத்துக்குரியது என எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமி இதோடைய எக்ஸ் பக்கத்துல குறிப்பிட்டிருக்கிறார். நல்ல அரசு என்பது மக்களின் தேவைகளை எளிதில் பூர்த்தி செய்வதாகவும் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சான்றிதழ்கள், பத்திரங்கள், பெயர் மாற்றங்கள் போன்ற அரசின் நடைமுறைகள் குறைந்த கட்டணத்தில் எளிதில் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டுமே தவிர சொத்து வரியை உயர்த்தும் இந்த முடிவை உடனடியாக கைவிட வேண்டும் என திமுக அரசை வலியுறுத்துவதாக தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். எனவே இந்த கட்டண முடிவை தமிழக அரசு திரும்ப பெற வேண்டும் அப்படிங்கிறது ஒரு வலியுறுத்தி தன்னுடைய கண்டனத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார். சொத்து வரி பெயர் மாற்ற கட்டணத்தை உயர்த்தக்கூடாது என்ற ஒரு கோரிக்கை வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அபினேஷ். மருத்துவமனைகளில் காலி பணியிடங்கள் அனைத்தும் 2-3 மாதங்களில் நிரப்பப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் பொங்கலுக்குள் 1021 மருத்துவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பணி ஆணை வழங்க உள்ளதாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை பல் மருத்துவக் கல்லூரியில் 25,31,000 ரூபாய் மதிப்பிலான மருத்துவ உட்கட்டமைப்புகளை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாட்டில் உள்ள மருத்துவமனைகளில் நிலவும் அனைத்து காலி பணியிடங்களும் 2-3 மாதங்களில் முழுமையாக நிரப்பப்படும் என்றார். இப்போ கூட கிராம சுகாதார செவிலியர்கள் 2242 பேர் எடுக்கிறதுக்கு எம்ஆர்பி அந்த வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ முதல் கட்டமா அந்த மருத்துவர்களுடைய பணியிடங்கள் முடிச்சு அவங்களுக்கு இந்த கொரோனா மதிப்பெண் மெரிட் மார்க்ஸ் கொடுக்கறதுல அந்த பணிகளுக்கான இந்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டு இருக்கு. அநேகமாக பொங்கலுக்கு முன்னாடியே இந்த 1021 மருத்துவர்களையும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மூலம் இந்த பணி ஆணைகள் வழங்கப்படும். மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் நீட்சியாக தொழிலாளர்களை தேடி தொழிற்சாலைகளுக்கு சென்று நேரடியாக மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ள திட்டமிட்டு இருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் ககன்தீப் சிங் பேடி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சொர்க்கவாசல் திறப்பை ஒட்டி 10 நாட்களில் 40 கோடியே 25 லட்சம் ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளதாக தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு கடந்த 23ஆம் தேதி திறக்கப்பட்ட திருப்பதி ஏழுமலையான் கோயிலின் சொர்க்கவாசல் ஜனவரி 1ஆம் தேதி இரவு 12 மணிக்கு அடைக்கப்பட்டது. வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு 10 நாட்களுக்கு மொத்தம் 7,76,930 பக்தர்களுக்கு டிக்கெட் வழங்கப்பட்டது. இதில் 1,20,000 பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய வரவில்லை. இதனால் டிக்கெட் வாங்கியவர்களில் 6,40,000
47,452 பக்தர்கள் மட்டுமே ஏழுமலையானை வழிபட்டு சொர்க்கவாசல் பிரவேசம் செய்தனர். இது தவிர தேவஸ்தான ஊழியர்களின் பரிந்துரை அடிப்படையில் 37,668 பேரும், அறங்காவலர் குழு உறுப்பினர்களின் பரிந்துரை அடிப்படையில் முக்கிய பிரமுகர்கள் 66,998 பேரும் சாமி தரிசனம் செய்துள்ளனர். இந்நிலையில் சொர்க்கவாசல் திறந்திருந்த 10 நாட்களில் 40,25 லட்சம் ரூபாய் உண்டியல் காணிக்கை கிடைத்துள்ளதாகவும் 35,60,000 லட்டுகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. மத்திய அரசு அண்மையில் திருத்தம் செய்த குற்றவியல் நடைமுறை சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வட மாநிலங்களில் பேருந்து மற்றும் லாரி ஓட்டுநர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதிய குற்றவியல் திருத்த சட்டப்படி வாகன ஓட்டிகள் விபத்து ஏற்படுத்திவிட்டு தப்பிச் சென்றால் அவர்களுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 7 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், மேற்கு வங்கம், பஞ்சாப், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் பேருந்து மற்றும் லாரி ஓட்டுநர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு சில இடங்களில் பேருந்து மற்றும் லாரிகளை தேசிய நெடுஞ்சாலையின் குறுக்கே நிறுத்தியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. லாரிகள் மற்றும் பேருந்துகளின் வேலைநிறுத்தத்தால் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் எழுந்தது. இதனால் பெட்ரோல் நிலையங்களில் இருசக்கர வாகன ஓட்டிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்து எரிபொருளை நிரப்பினர்.